அனைவருக்கும் வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். நிலா கோவிலுக்கு போயிருப்பாங்க. உடனே அண்ணன் எங்கண்ணே நிலா ஆளக்கணுன்றாங்க. டே பல்லவனை கூப்பிட்டுட்டு நிலா கோவிலுக்கு போயிருக்காங்கன்றாங்க. அப்படியா? என்னுடைய ஒய்ஃபை இன்னும் காணும், மனைவி எங்கே போயிட்டாங்க? டே ஓவர் தான்டா. என்னடா திடீர்னு மனைவின்ற ஒய்ஃபுன்ற என்ன விஷயம்? அண்ணன் நிலா இல்லாத போது தானே அப்படியெல்லாம் கூப்பிட முடியும், இருக்கிற போது எப்படின்னா கூப்பிட முடியும்ன்றாங்க. வாங்க போங்க நிலா இப்படி தானே கூப்பிட முடியும். ஆமாமாடா, இல்லாத போதாச்சும் கூப்பிட்டு இது என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சேருன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலா கோவிலுக்கு போயிட்டு வராங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியம்மா? வந்துட்டேன்னுன்றாங்க. அதுக்கப்புறம் திருநீரை கொடுக்குறாங்க, எல்லாரும் வச்சுக்கிறாங்க. சரிங்க, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். என்ன இடத்துக்கு? உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இன்னைக்கு கிடைக்க போகுதுன்றாங்க. எங்க அவங்க கொஞ்ச நாள் ஆகும்னாங்க. எங்க கொஞ்ச நாள் ஆகும் தான் சொன்னாங்க, அதுக்காக இவ்வளோ நேரமா? இன்னைக்கு கிடைக்க போகுதுங்கன்றாங்க. அதனால வர சொல்லியிருக்காங்க. உடனே நிலா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் நினச்சது நடக்க போகுதுன்ற மாதிரி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேங்கன்றாங்க. அண்ணா நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாம்மா, நல்லபடியாக நீ வாங்கிட்டு ஆல் த பெஸ்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறமா சோழனும் பார்த்தீங்கன்னா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பல்லவனை உட்காந்துக்கிறாங்க. பல்லவா உனக்கு ஏதாச்சும் நான் செஞ்சு தரட்டுமா? நான் வேலைக்கு போகாதவங்க கூட இருக்கட்டுமாடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்குனான்றாங்க. அண்ணா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அண்ணா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்ப விடு, நான் யோசிக்காத பெருசான்றாங்க. இல்லைடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அண்ணா நீ பயப்படுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்னன்றாங்க. எல்லாமே தெரியும், ஏன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசமும் அன்பும் வச்சுருக்கீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேனேன்றாங்க. வேலைக்கு போகாதவங்க கூட இருக்கும், உனக்கு பிடிச்சதை சமைச்சு தரேன், அண்ணன் இருக்கட்டும் உட்காரண்ணே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் என்னுடைய அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்கே இருக்காங்கன்னாச்சும் தெரியுமா? அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்களா இது எதில் தெரியுமா? எங்கே இருக்காங்க இல்லை அவங்க அம்மா உயிரோடு இருக்காளா இல்லையான்ற மாதிரியெல்லாம் ஊரில் இருக்கவங்க பேசுகிறாங்க, அதனால தானே கேட்டேன்றாங்க. பல்லவா இங்கே பாரு, ஒரு டைம் தேவையில்லாமல் அதை பற்றி பேசிட்டு இருந்தேன், எனக்கு செம்ம கோவம் தருண்டா. இனிமேல் நீ அதை பற்றி பேச வேண்டாம், எனக்கும் எதுவும் தெரியாதுடான்றாங்க. நீ இருக்கிற வரைக்கும் இங்கே கூட சந்தோஷமா இருடா, அதை விட்டுட்டு நீ பழைய விஷயங்கள் எல்லாம் பேசாதன்றாங்க. பாஸ்ட்டை பற்றி விட்டு இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா அது இங்கே பாருடா பல்லவா, இங்கே பாரு உன்னுடைய அம்மாவை பற்றி ஏன் பாஸ்ட்டை பற்றி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணுன்றாங்க. இப்போ பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ண தலையில் அடிச்சு இனிமேல் அதெல்லாம் எதுவும் பழசெல்லாம் நினச்சி நான் பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சேர மேலே சத்தியம் பண்ணுறாங்க. இங்கே பாருடா உங்களுக்கெல்லாம் அண்ணன் நாங்கள் இருக்கோண்டா, அப்புறம் ஏன்டா நீ கவலைப்படாத அப்படின்ட்டுலாம் சொல்லி பல்லவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறமா பல்லவன் போயிட்டு அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி ஃபீல் ஆகுறாங்க. நிலாக்கு அந்த சர்டிஃபிகேட்டுமே கிடைச்சிருது. அதை பார்த்து நிலா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்டாங்க, இருக்கட்டும்னுவாங்க. அப்புறமா சோழனுக்கு கை கொடுக்குறாங்க. உங்களால் மட்டும்தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி நம்ம பீச் போகலாமா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது சரின்ட்டு அந்த ஃபைலெல்லாம் அதில் வைக்கிறாங்க. சேஃப்டியாக இருக்குள்ள எல்லாம் இருக்குன்றாங்க. அப்புறமா கடையில் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் பல்லவன் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தானே? ஆமாம், அவன் இன்னும் சோகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம்ல, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்களும் வரீங்களா? நாளாக வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன்றாங்க. நீங்கள் வரதா கண்டிப்பாக நான் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசில் நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.